ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப்ல எனக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போற ஒர்க் வந்து, இந்த ஸ்லெல்ஃப்ல வந்து என்னுடைய கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ், பாக்ஸஸ், அதுக்கப்புறம் பொடி ஐட்டம் ஸ்டோர் பண்றது எல்லாமே இருக்கும். ஸோ, இத நான் எப்படி ஆர்கனைஸ் பண்றேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ, இப்ப எல்லாத்தையும் நான் கீழ வந்து அசெம்பிள் பண்ணி வச்சுட்டேன். ஸோ, இதுக்கப்புறம் நம்ம எப்படி அத நம்ம வந்து இதில வந்து ஸ்டோர் பண்றேன். எனக்கு எப்படி கன்வின்சிங்கா இருக்கோ, அதுக்கேத்த மாரி. ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 ரேக் இருக்கு பார்த்தீங்களா, நான் அது எனக்கு சுத்தமா பத்தவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல் வரைக்கும் குடுத்துருக்கலாம். கீழ வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் குடுத்துருக்கலாம். ஸோ மேபி எனக்கு நல்லா இருந்திருக்கும். ஓகே, இது எப்படி நான் வந்து ஸ்டோர் பண்றேன்றத உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்வேர் ஐட்டம் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ற ஐட்டம். இது வந்து ஹோம் சென்டர்ல வாங்குனது. இது வந்து ஒரு 600 எம்எல் இது. இது வந்து குட்டி சைஸ் இங்க இருக்கும் பாருங்க. இது வந்து குட்டி. இது வந்து 400 எம்எல் ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரியோ ட்ரியோ பிராண்டோடைய கிளாஸ். இது வந்து நம்ம ஹேர் டைட் மாரியே. ஸோ இது நமக்கு நட்ஸ் ஏதாவது காத்து போகாம வச்சுக்கணும் அப்டின்னா, இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ட்ரியோ பிராண்ட் மாரியே, அந்த மாரி ஆனா அதோட பிராண்ட் இல்ல. இது நார்மல். இது என்னமோ ஒரு பிராண்ட்ல வந்தது. ஸோ இது வந்து ஒரு 15 பீஸ் வாங்குனேன். 15 ஆமா 15 பீஸ் வாங்குனேன் இது. அதுக்கப்புறம் இது வந்து இந்த கிளாஸ்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வாங்குனேன்? ரிலையன்ஸ்ல வாங்குனேன். நம்மளுக்கு ரிலையன்ஸ்ல வந்து இது கிடைச்சது. ஸோ இது வந்து எனக்கு இந்த பிளாஸ்டிக் லிட் வச்சு தான் எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டபிளா இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்டிக் லிட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு துரு பிடிக்காது. வேற எந்த ஒரு ஸ்டீல் வேற என்ன அலுமினியம் கவர் போட்டு குடுத்திருந்தா கூட நம்மளுக்கு துரு பிடிக்கும். ஸோ இது நமக்கு கன்வின்சிங்கா இருக்கும். ஸோ இது ரொம்ப பிடிச்சது. இது மாரி ஒரு செட் ஆஃப் இதுல ஒரு 4 வாங்குனேன். இதே கலர்ல லிட் மட்டும் வேற கலர். இந்த கலரோட லிட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் லிட் வந்து 4 தான் இருந்தது. ஸோ அதுல 4 இருந்துச்சு. ஸோ இது 2மே 4, 4ஆ வாங்கிட்டேன். சரி, ஓகே. இதுக்கப்புறம் எப்படி அசெம்பிள் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது வந்து Flipkartல வாங்குனேங்க. இது வந்து Flipkartல வாங்கியிருந்தேன். இதுக்குள்ள ஒரு பேஸ்கெட் வருது பார்த்தீங்களா? இந்த பேஸ்கெட்டு இது வந்து நமக்கு தண்ணி இது மேல யூஸ் பண்ற வெஜிடபிள் இது வந்து தண்ணி கீழ இறங்கிடும். ஸோ தண்ணி கீழ இறங்கி இதுக்கு கீழ வந்து நின்றும். இதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் மாரி வச்சிருக்காங்களா, அது தண்ணி இறங்கிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் மிளகா அரைச்சு வச்ச பெரிய தூக்கு. ஸோ குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்றோம்ல, அதுதான். அது வந்து இவ்வளோ பெரிய தூக்குல வந்து ஸ்டோர் பண்றேன். எனக்கு ஒரு 6 மாசம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு 25, 28 வருஷத்துக்கு மேலேயே இருக்கு. பெரிய தூக்கு. இது இதோட என்னோட நேம் போட்டிருக்கும் இந்த தூக்குல. ஸோ அதனால இத மெமரபிளா வச்சிருக்கேன். ஸோ தூக்கி போட வேண்டாம் அப்டின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் அரிசிக்கான வாங்குவோம் இல்லையா? ரேஷன் அரிசி, பச்சை அரிசி கீழ இதே துணியில வந்து புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். ஓகே. இது வந்து ஒரு துணியில போட்டிருக்கேன். இது பிளாஸ்டிக்னால நான் இது வந்து ஒரு துணியில போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்ங்க இது. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் 3 நான் வாங்கியிருக்கேன். இத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? இது மாரி வந்து ஒரு 8 பாக்ஸ் என்னமோ அதுக்குள்ளேயே இருக்கும். இது வந்து எத்தனதுன்னா 4.5 லிட்டர்ஸ் தெரியுதுங்களா? 4.5 லிட்டர்ஸ் இது. அதே மாதிரி 3.5 லிட்டர்ஸ் இது. இது வந்து 3 லிட்டர்ஸ். அந்த மாரி சொல்லிட்டு ஒரு 8 பாக்ஸ் இதுல இருக்கும். இருங்க நான் ஃபுல்லா எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ஸ்டோரேஜ் 4.5, 3.5, 3 லிட்டர்ஸு, 2.5 லிட்டர்ஸ் ஒண்ணு இருந்துச்சு. அது மாவு ஊத்தி வச்சிருக்கேன். ஸோ அது இது இப்போ இல்ல. அப்புறம் 2.2 லிட்டர்ஸு அது 1.5 சம்திங் 1 லிட்டர். இது 800 இல்ல 500 எம்எல்லோ இது நெனைக்கிறேன். ஓகேங்களா? செட் ஆஃப் 8 வரும். இப்ப இதுல 7 தான் என்னமோ இருக்கு என்கிட்ட இப்போ. அதோட லிட்ஸ்லாம் இங்க வச்சிருக்கேன். அதோட லிட்ஸ்லாம் இப்டி நம்ம உள்ள ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி வாங்கி வைக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு ட்ரை பொருளு, இல்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்றதுக்கு, என்னென்ன மாவு உங்களுக்கு ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்டின்னா, இந்த மாரி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம பாத்திரமும் நம்மளுக்கு அடைக்காது. ஒண்ணு ஒண்ணா ஸ்டாக் பண்ணி ஒண்ணு ஒண்ணா உள்ள வச்சுக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே. அவ்வளோதான். இத ஒண்ணு ஒண்ணா ஸ்டோர் பண்ணியாச்சு. இது லிட்டையும் இதுக்குள்ளயே நம்ம போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு தேவைன்னும் போது நம்ம எடுத்துக்கலாம். சரியா வந்து இது வேணுமோ, வேண்டாமோ அப்டின்னு சொல்லிட்டு, நம்ம இத வந்து எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? அந்த மாரி எல்லா லிட்டையும் போட்டு 7 பாக்ஸ் ஒரே பாக்ஸ்ல அடங்கிருச்சு. ஓகே. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இப்போ ரீசென்ட்டா நம்ம கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயர்க்குலாம் வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருந்தோம் 2 நாளு. ஸோ அதுலேருந்து எக்ஸஸா ஒரு 1 கேஜ்க்கு இருக்கு.
1 கேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் யூனிட்டோட பாஸ்மதி இது வந்து இதில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில கொஞ்சம் ஒரு பேக் துணி கவர் மாரி ஏதாவது போட்டுட்டு தான் வைக்கணும். ஸோ அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இது இருந்தாலும் கம்மிங் 9 ஜனவரி 9க்கு இத வேற ஏதாவது குக் பண்ணுவேன்னு ஒரு ஐடியால இருக்கேன். பார்க்கலாம். ஓகே. சரி இதெல்லாம் நான் எப்படி அசெம்பிள் பண்றேன்ட்டு அசெம்பிள் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா காமிக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு நான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எல்லாமே டிக்ளேர் பண்ற வேண்டியது எல்லா திங்ஸும் நான் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா தெரியும். மேல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜோட ஆர்கனைசர் பாக்ஸஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க. இது எல்லாமே ஃப்ரிட்ஜோட ஆர்கனைஸ் பாக்ஸஸ். உங்களுக்கு காமிச்சேன் அந்த பாக்ஸஸ். இதுவும் பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான் இது. இது வந்து 5 லிட்டர் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ். இதுக்குள்ள எல்லாமே பிளாஸ்டிக் பாக்ஸஸ். நம்ம இப்ப யூஸ் பண்ணாம ரேரா யூஸ் பண்ற பாக்ஸ்லாம் இதிலே போட்டு வச்சிருக்கேன். எல்லாம் டஸ்ட் படியும். அது ஒரு சின்ன பாஸ்கெட் அது. நமக்கு யாராவது ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அது வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட் பாக்ஸ். இது இது இதுலயே போட்டு எத்தன எம்எல் சொல்லிட்டு இதுல 1000 எம்எல் இது. இது 1000 எம்எல். இது 500 எம்எல். இருக்கிறதுலே மினி சைஸ் வந்து ரொம்ப குட்டியான ஹாட் பாக்ஸுங்க. பார்த்தீங்கன்னா, என் கை அளவுக்கு தான் இருக்கும் இந்த பாக்ஸ். இந்த ஹாட் பாக்ஸ் வந்து 500 எம்எல், 500 எம்எல் இது. இது ரொம்ப குட்டியான இருக்கும். நம்ம ரொம்ப சப்போஸ் ஆஃபீஸ்க்கு ஏதாவது கொண்டு போணும், சூடா அப்படி லஞ்ச்னா நீங்க இது தாராளமா இந்த மாரி ஹாட் பாக்ஸ் ரொம்ப சூடா சாப்பிடுவீங்க அப்படின்னா எடுத்துட்டு போலாம். இங்க இருக்கிற பர்பிள் கலர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். அதுல இப்ப எதுவுமே ஸ்டோர் பண்ணல. அதனால வாஷ் பண்ணி அப்படி வச்சிருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் குட்டியிலேருந்து இது வந்து இன்னும் நான் ஸ்டோர் பண்ணி இன்னும் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது வாஷ் பண்ணதுக்காக வச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ வாங்குனது வந்து ஆ ஹோம் சென்டர்ல வாங்குனேன் சொன்னீங்களா? 600 எம்எல் உடைய ஸ்டோரேஜ் கண்டெய்னரும், 400 எம்எல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது வந்து இது 500 எம்எல் நெனைக்கிறேன். 500 எம்எல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து ட்ரியோ பிராண்டோடது. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து 150 எம்எல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். அப்புறம் எங்களுடைய ஃபேவரைட்டான நாங்க யூஸ் பண்ற காஃபி கப். இது வந்து நான் டிமார்ட்ல தான் வாங்குனேன். ஒரு 60யோ 80 ரூபீஸ்க்குள்ள நெனைக்கிறேன். கரெக்ட்டா ஞாபகம் தெரியல. ஆனா அவ்வளோதான். ரொம்ப ரீசனபிள் சீப் கூட சொல்லலாம். ரீசனபிள் பிரைஸு. ஒண்ணே வந்து 60யோ ஆமா. 80 ரூபீஸ்க்குள்ள என்னமோ இருந்துச்சு. 60 ரூபீஸ், 80 ரூபீஸ்க்குள்ள என்னமோ இருந்தது. ஸோ அதில செட் ஆஃப் 2 எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது என்னோட ஃபேவரைட் ரொம்ப நாளா எங்ககிட்ட இருக்கிற ஒரு ஃபேவரைட்டான கப்புன்னா இந்த ஒயிட் கப்பு தான். இது நான் வந்து ஹோம் சென்டர்ல வாங்குனேன். இந்த கப் வந்து ஒயிட்டா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ, அதனால இது வந்து 2 பேரா வாங்குனேன். ஸோ, இதுவும் வந்து ஹோம் சென்டர்ல வாங்குனேன். லோட்டஸ் போட்டது. ரொம்ப குட்டியா, கம்மியான காஃபி யாருக்காவது வேணும்னா அவங்களுக்கு குடுக்குறதுக்காக. ஸோ, இதுவும் செட் ஆஃப் ஒரு 6 என்னமோ வாங்கியிருக்கேன். இது எல்லாமே அழுக்குல கழுவ போட்டுருக்கு. ஸோ, இது வந்து ஜூஸ் வந்து டிமார்ட்ல தான் வாங்குனேங்க. இது இங்கலாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. ஆனா இது ரொம்ப அதோட திக்னஸ் ரொம்ப நல்லாருக்கும். அந்த கிளாஸோடது பிளெயின் கிளாஸோடது இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்குங்க. இந்த மாரி பிளெயினா இருந்தது ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இது வந்து நான் செட் ஆஃப் 4 வாங்குனேன். ஜூஸ் குடிக்கிறதுக்கு நமக்கு மோர் ஜூஸ், அப்புறம் மில்க் ஷேக்ஸு, பனானா மில்க் ஷேக்ஸ் அதெல்லாமே வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். ஸோ அந்த மாரி செட் ஆஃப் 4 வந்து வாங்கியிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 போட்டிருக்கேனா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நம்ம ரிலையன்ஸ்ல வாங்குனது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளுக்கு ஜூஸ் குடிக்கிறது தான். இது மேபி ரொம்ப எங்கேயோ ஒரு லோக்கல் கடையில தான் வாங்குனேன். ஸோ இது பிராண்டட்லாம் இல்ல. நார்மல் தான். இதுவும் நம்ம இப்போ ட்ரெண்டிங்கா கொஞ்ச நாளா ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. இப்ப அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ட்ரெண்டிங் இல்ல. இப்பவும் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஓகே தான். இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குனேன். இது லிட் வரும். லிட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆ அது துரு பிடிச்சிருச்சு. ஸோ ஸ்ட்ராவும் அது யூஸ் பண்ணல. ஸோ இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஜூஸ் குடிக்கிறதுக்கு. இதுவும் நாங்க ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னுடைய ஸ்டோரேஜ் உடைய பேண்ட்ரீஸ். அந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டோரேஜ் பேண்ட்ரீஸ் யூஸ் பண்றது. இதுல ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் அரைச்சது. இவ்ளோ பெருசுல அரைச்சு வச்சிருப்பேன். எனக்கு ஒரு 5 டூ 6 மந்த் வரும். அதே காரமும் அரோமாலாம் ரொம்ப நல்லாருக்கும். அந்த அளவுக்கு எதுவுமே ஆகாது. கெட்டும் போகாது. நல்லா ட்ரையா பண்ணி நல்லா ஆற அந்த மிஷின்ல அரைச்சு கூட ஆறுனதுக்கு அப்புறமா இத ஸ்டோர் பண்றேன். அதனால இது ரொம்ப நல்லாருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் கடையில குடுத்தது. குடுத்தது ரேஷன் அரிசி வாங்குனதுக்கு வந்து இந்த இந்த பாஸ்கெட்ல போட்டு வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது கிஃப்ட்டா தான் வந்தது. இது கிஃப்ட்னா வந்து காம்ப்ளிமெண்ட். கிஃப்ட்டோட காம்ப்ளிமெண்ட்டா குடுத்தாங்க. நம்ம மீட்லாம் வாங்குறோம் இல்லையா? ஸோ இந்த மாரி கடையில எங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து இது குடுப்பாங்க. இது போன வருஷம் குடுத்தது. இந்த வருஷம் குடுத்தது அந்த அளவுக்கு நல்லாவே இல்ல. ஸோ அது இருக்கு. அது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது வந்து அடுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அடுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க அடுக்குக்கு உண்டான இதெல்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சேம் இன்னொரு செட் ஆஃப் அந்த அதேதான். இது பாஸ்மதி கண்டெய்னர். ஸோ பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இது வந்து ரொம்ப தேவையில்லாத பொருள்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்ல அப்படின்னா, அதெல்லாம் தூக்கி வந்து வெளிய போட்டுட்டேன். ஸோ அது யூஸ் பண்ணல ரொம்ப நாளா அத வச்சு இடத்த அடைச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்ப ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்றது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.